ஆண்டவரின் பேராலே. யார் நீங்க? அங்க என்ன வேலை உங்களுக்கு? பின்னாடி போங்க. டேய் என்ன போடும் போடும் எல்லோரும் அமைதியாக கண்ணை மூடி ஜெபம் செய்வோமாக. இவ நம்ம அல்போன்ஸ் மேரியாச்சே, நம்ம ஊரு பொண்ணு. இவ எப்படி இந்த சர்ச்சுக்கு வந்தா? புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு வேற மாதிரி இருக்கா. சரி, பிரேயர் முடியட்டும், என்னன்னு கேட்போம். கடவுளே, உன்னை நம்பிதான் நான் ஒரு திருச்சபைக்கு வந்திருக்கேன். இங்கேயும் ஆபத்து என்ன தேடி வந்திருக்கு. இந்த பாவிங்க கிட்ட இருந்து நீதான்ப்பா என்னை காப்பாத்தி ரட்சிக்கணும். மேரி ஆண்டி உட்காந்துருக்காங்க. இப்பொழுது அனைவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம். அவ நம்ம மேரி மாதிரியே இருக்கா?
டாடி ரொம்ப பயங்கரமா பிடிச்சிக்கிச்சு டாடி, எந்திரிக்க முடியல. பார்க்கலாம், இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். டாடி இப்போ எந்திரிப்பா. எப்படி இவங்க வெளியே வர 1/2 மணி நேரம் ஆகும். நமக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வாங்க போலாம். டேய் டேய், நீங்க ஏன்டா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க எதுக்கு பின்னாடி கைய வச்சிருக்கீங்க? அதுவா, அது உங்க 2 பேருக்கு பின்னாடி வெட்டிருச்சா? என்னடா ஷப்பா, ஐயோ, அப்பப்பப்பப்பா. கலை, வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலிமா. ஒரு குவாட்டர் அடிச்சாதான் இந்த வலியெல்லாம் போகும். ஆனா பகலா போச்சே, அதனால பாதாம் பாலை சூடா கொண்டு வா. குடிச்ச உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். என்னங்க, பாரியும் தாமரையும் வர நேரம், இந்த நேரம் பார்த்தா நீங்க பாதாம் பால் குடிப்பீங்க? ஓ, பாரியும் தாமரையும் வர்ற நேரமா? அப்ப நான் சிவாஜி கணேசனா மாற நேரம். இப்ப பாரு. மாமா, நீங்க எதுக்கு மாமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள? இது நம்ம வீடு தானே. ஐயோ மாமா, வீட்ல அம்மா இருக்காங்க, தாமரை இருக்கா, இல்ல நம்ம வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க செய்ய போறாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க இதை பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க. வேலைக்காரங்க மேலோட்டமா எதை சுத்தம் செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. என்ன மாதிரியா இப்படி கவனிச்சு கவனிச்சு பண்ணுவாங்க? அதெல்லாம் உறவு மாதிரி வராது மாப்பிள்ள. ஐயோ அண்ணே, நீங்க அதெல்லாம் கவனிச்சு எங்க கிட்ட சொன்னா போதும். தயவு செஞ்சு நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க அண்ணே. தாமரை, உங்க அண்ணன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சு போயிடும். என் சுவாபம் அப்படி. யார் வீட்டுக்கு போனாலும் சரி, யார் வீட்டுல எத்தனை நாள் தங்குனாலும் சரி, அவங்களுக்கு உதவியா இருப்பேனே தவிர உபத்திரனா இருக்க மாட்டேன். தயவுசெய்து நீங்க யாரும் என்னை தொந்தரவு பண்ணாம இருங்க. மாமா என்ன சொல்றத கேளுங்க, தயவு செய்து எந்திரிங்க. விட்டு எந்திரிங்க மாமா. போதும், அது விடுங்க. மாப்ள,
மாமா சொல்றத கேளுங்க ஐயோ, மாமா. மாப்பிள்ளை, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? செருப்பெல்லாம் தொடச்சிட்டே இருந்துருங்க முதல்ல. அத்தை செருப்பு தொடைகள் என்ன கேவலம்? இதெல்லாம் யாரு போடுற செருப்பு? நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க போடுறது தானே. அதெல்லாம் உறவுக்குள்ள ஒண்ணு இல்ல அத்தை. ஐயோ மாப்பிள்ளை, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல எந்திரிங்க மாப்பிள்ளை. முடிச்சிட்டேன் அத சொல்றேன்ல, எந்திரிங்க. என்ன மாப்பிள்ளை நீங்க? முதல்ல நீங்க போய் உட்காருங்க. அம்மாடி, நான் போயிட்டு வந்துறேன். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன கையில பைய? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துறேன். கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளை, இதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். நீங்க முதல்ல போய் உட்காருங்க. நான் உங்க மாப்பிள்ளை தான், புது மாப்பிள்ளை இல்லையே. இனி அந்த காலத்துல கவனிச்ச மாதிரியே கவனிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க, எனக்கு ஒரு வேலை செய்யலனா கைகள்லாம் துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். கொடுங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஐயோ மாப்பிள்ளை, பணம் இருக்குல்ல? இருக்கு. என்னென்ன வாங்க லிஸ்ட் இதுல இருக்குல்ல? வச்சிருக்கேன். வாங்கிட்டு வரேன், நீங்க இருங்க. ஐயோ மாப்பிள்ளை சொன்னா கேளுங்க. வேண்டாம் மாப்பிள்ளை. ஐயோ ஏண்டி உன் புருஷன் ஏண்டி இப்படி இருக்காரு? யாருக்குமா பண்றாரு? நம்ம வீட்டுக்கு தானே, போயிட்டு வரட்டும். அது சரி, உன்கிட்ட போய் சொன்ன பாரு நானு. சரிம்மா, ஆதவனுக்கு பிறந்த நாள் வருது. பூரசுக்கும் இவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். நானும் தாமரையும் போயிட்டு வந்துடும். சரிப்பா, வரோம் அத்தை. சரி தாமரை, போயிட்டு வரோம். வரேன்க்கா. ஏய் இந்த காயில நான் கட் பண்ணி வைக்கிறேன். நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு போ. அம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ உன் புருஷனும்? எங்க யாரையும் ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. அம்மா இது நம்ம வீடு தானேமா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏன் நம்ம போ. அடியே, உன் புருஷன் இப்படி மாறினதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அவர் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். சரி நீ வேலையை பாரு. கவிதா, கவிதா, சவிதா. பாத்திமா, சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னடி ஃபாத்திமா, இப்பெல்லாம் உன்னை இங்க பார்க்கவே முடியல. எங்க ஏரியா பக்கம் வரதே இல்லையா? எங்கடி, காலேஜ் போற வரைக்கும் தான் இஷ்டத்துக்கு வீட்ல வெளியில விட்டாங்க. இப்பெல்லாம் வெளிய விடுறதே இல்ல. கடைக்கு போனா கூட எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கு. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப வீட்ல கல்யாண வேலைக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா? சீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏய் சும்மா கதை விடாதடி. நீ எப்பவுமே கடைசி வரைக்கும் விஷயத்த மறைச்சு வைக்கிறவ தானே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏய், எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தா நான் ஊருக்கே தம்பட்டம் அடிச்சு சொல்லிருப்பேன். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. இப்ப அதான் என் பிரச்சனையே. நான் கூப்பிட்டுட்டே இருக்க, சட்டை பண்ணாம போயிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? வீட்ல வேற ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீ வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. வீட்ல பிரச்சனைனா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன கூட உனக்கு கண்ணு தெரியாம போயிடுமா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன பார்த்து மேரி மேரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரீங்க? மேரி, ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன தெரியல உனக்கு? நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபாத்திமாடி. ஐயோ, ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்படிலாம் யாருமே இந்த ஊர்ல எனக்கு கிடையாதுங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் தென்காசி பட்டணத்துல இருக்காங்கங்க. ஏய் மேரி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? என்ன நீங்க அவங்க நினைச்சிட்டீங்க. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. என்னங்க, நீங்களும் என்ன அந்த அல்போன்ஸ் பேரி நினைச்சுதானே பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதானேங்க? இப்படிதாங்க. என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே.
பீட்டரு ஆல்பர்ட் அவங்க 2 பேரும் என்ன தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்கங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியவே இல்லைங்க. இப்போ நீங்க என்ன பார்த்து திருத்திருன்னு முடிச்சிட்டு நிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தாங்க அவங்களும் என்ன பார்த்து திருத்திருன்னு முடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து மேரி மேரின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் தாங்க நான் யாருன்னே அவங்களுக்கு புரிஞ்சுது. ஏய் மேரி, எனக்கு நல்லா தெரியும் நீ மேரி தான். நீ ஏன் இப்படி தேவையில்லாம என்கிட்டயே நடிக்கிற? ஐயோ, நான் ஏங்க உங்ககிட்ட நடிக்க போறேன்? நீங்க யாரோ எவரோ. இங்க பாருங்க, என் பேரு கோகிலா. அந்த பொண்ணு மேரி என்ன மாதிரியே தான் இருப்பான்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்கள இது வரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே இல்லைங்க. கோகிலாவா? ஆமாங்க. என் பொண்ணு கூட நான் நினைச்சு உங்க மேரி அம்மானு கூப்பிட்டு அவங்களுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டாளாமே. அது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, என் பொண்ணுக்கே குழப்பம் வந்திருக்குன்னா அந்த அல்போன்ஸ் மேரி அப்படியே என்ன மாதிரி இருக்காங்க தானே அர்த்தம். அப்ப நீங்களாம் குழம்புறது வாஸ்தவம் தாங்க. அப்போ நீங்க மேரி இல்லையா? ஐயோ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. மேரிய பார்த்தவங்க என்ன பாக்கும்போது இப்படிதான் அப்படியே உங்கள மாதிரி தான் குழம்பி போய் நிப்பாங்க. என்னால இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்துட்டு இருக்க முடியாதுங்க. எனக்கு வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, என் குழந்தைய நான் தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போகணும். நான் வரேங்க. ஒரு நிமிஷம். கோகிலா, நான் உங்களை நம்புறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல, நீங்க பாக்கிறதுக்கு எங்க மேரி மாதிரியே இருக்கீங்களா? உங்க வீட்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? அதுக்கு என்னங்க, தாராளமா என் வீட்டுக்கு வந்து பாருங்க. நம்பர் 23 அன்பு நகர். இருங்க, நான் மறந்துடுவேன். டைரியில எழுதி தரீங்களா? நான் எடுத்துட்டு வரேன். ஜீசஸ். இந்தாங்க, இதுல எழுதி கொடுங்க. இது புடிங்க. இதுல எங்க எழுதணும்? பேஜ் புரட்டுங்க. எம்டி ஸ்பேஸ் வரும், அதுல எழுதி கொடுங்க. என்னங்க? மேரி. ஏங்க, நான் மேரி இல்ல கோகிலான்னு எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? சும்மா நீங்க அதே கேட்டுட்டு இருக்கீங்க. போதும்டி, இதுக்கு மேல என்ன ஏமாத்த நினைக்காத. நீ மேரி தான். யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்த இந்த வேஷம் போட்டுட்டு இருக்க? இந்த உலகத்தையே நீ கோகிலான்னு நம்ப வச்சிடலாம். ஆனா என்ன நம்ப வைக்க முடியாது. நீ நாக்குல எச்சி தொட்டு புத்தகத்தை புரட்டும் போது காலேஜ்ல நான் உன்னை நிறைய வாட்டி கிண்டல் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ கோகிலானா எழுந்த போது எதுக்கு கிராஸ் போட்ட? கோகிலானா கிறிஸ்டியனா? உன் கையெழுத்து எனக்கு தெரியாது. பாத்திமா, மேரி, பாத்திமா. அல்போன்ஸ் மேரி ஆண்டிக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம்?